நமக்கு மேரேஜ் நடக்கிற அதே நாள்ல அவங்களுக்கும் கல்யாணம். அது கூட பெரிய விஷயம் இல்ல. நம்ம மேரேஜ் நடக்க போற அதே கோவில்ல தான் அவங்க மேரேஜ் நடக்க போகுது. குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்ல? என்ன டைமிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸா இருக்கு. அதனால அவங்க கேட்டவன கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நமக்கு தான் இந்த விஷயம் லேட்டாவே தெரிஞ்சிருக்கு. அபி, அன்னைக்கு போஸ்டர்ல பார்த்தப்பவே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டேன். பொண்ணு நம்ம ஆட்டோ ராணி ரவுடி பேபி தான். அன்னைக்கு ரோட்ல நம்ம கிட்ட என்ன மாதிரி சண்டை போட்டுச்சு. நம்ம வெற்றி ரொம்ப பாவம் தெரியுமா? ஸ்கூல் டேஸ்ல யாருக்கிட்டையுமே அவன் சண்டையே போட மாட்டான். பயங்கரமான சாஃப்ட், பயங்கரமா ரொம்ப அமைதியாவே இருப்பான். அவனுக்கு இப்படி ஒரு வாயாடி பொண்ணு வர. அப்படிங்க பாரு, நமக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்றது வெற்றிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே கோவில்ல அதே முகூர்த்தத்துலன்ற சர்ப்ரைஸ அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் ஜஸ்ட் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நானும் அபியும் உன் கல்யாணத்துக்கு கப்புள்ஸா வந்து விஷ் பண்ணுவோன்னு. அது எப்படி சாத்தியம்னு நம்ம தலைவன் ரொம்பவே குழம்பி போயிட்டான். நல்லா குழம்பி போட்டோம், அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அபி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி நீ அவங்ககிட்ட சொல்லிடாத. நமக்கு இன்விடேஷன்ல ஷாக் கொடுத்தான்ல, நம்ம நேர்ல போய் ஷாக் கொடுப்போம். நம்ம மேரேஜ் முடிஞ்சதும் அப்படி மாலையும் கழுத்துமா போய் அவனுக்கு விஷ் பண்ணுவோம். எப்படி ஐடியா? நான் ஒரு இடியட். வெற்றி தான் உனக்கு அவ்வளவு க்ளோஸ் இல்லையே, நீ எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க போற? எனிவேஸ், ஒரு டைம்ல நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்ப ஒரே கோயில்ல ஒரே நேரத்துல 2 கல்யாணம் நடக்க போகுது. ஒன்னு நம்மளோடது, இன்னொன்னு அவனோடது. உண்மையிலேயே லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் அபி. சரி, ஓகே, உன்னை ரொம்ப நேரம் நான் போர் அடிக்க விரும்பல. நீ ரெஸ்ட் எடு, நம்ம காலையில பேசிக்கலாம். அஃப்கோர்ஸ் மேரேஜுக்கும் எனக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா பொண்ணுங்க எப்பவுமே செட்டிலா தான் இருப்பாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க கேட்கவே வேணாம். அவ்வளவு சீக்கிரமா மனசுக்குள்ள இருக்கிறத ஈஸியா வெளியில சொல்லவே மாட்டீங்க. உனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட வெளியில காட்டாம இருக்கு பாத்தியா? கிரேட் அபி. குட் நைட். டேய் கோட்ரு, எல்லாம் ரெடியா இருக்கா? டேய், கொலை வெறியில இருக்கேன், அச்சா செத்துருவ. ராதாவை கடத்த மயக்க மருந்து ஸ்ப்ரே எடுத்துருவா சொன்னல, அது ரெடியா இருக்கான்னு கேட்டேன். புஷ் புஷ் தானே இருக்கு சித்தப்பு. ஏன் சித்தப்பு உள்ள போய் தூக்க போறோமே என்ன? அதெல்லாம் நடக்கிற காரியமாடா? இதே பணக்காரங்க வீடுனா அவங்க தனி ரூம்ல இருப்பாங்க. நாம வீட்டுக்குள்ள போயிட்டு யாரை தூக்கணுமோ அவங்களை ஈஸியா தூக்கிட்டு வெளில வந்துடலாம். ஆனா இது அப்படியா? டேய், அதுவும் ஈஸ்வரி அக்கா கையில நம்ம சிக்கனன்னு வச்சுக்கிய, நம்மள நார கிச்சு போட்டுரும். நீ சைலண்டா இரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சித்தப்பு இந்த நேரத்துல இந்த மனுஷன் எதுக்கு கால் பண்றாரு? ஒருவேளை வெற்றி காணாம போயிருக்குமோ? ஹலோ ஹலோ ராதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யாருக்கு தெரியாம வெளில வா. உன் வீட்டு வெளில தான் நிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா வா, பேசணும். சித்தப்பு என்னாச்சு? வெற்றிக்கு எதுவும் இல்லல்ல? நீ வா, வெளில வா சொல்றேன். சரி சித்தப்பு, நான் வரேன். டேய் கோட்ரு, ரெடியாரா? என்னாச்சு சித்தப்பு? என்ன பிரச்சனை? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கொலை பண்ண போற உன்னை நானு. நடு ராத்திரி நீ போன் பண்ணதும் வெற்றிக்கு என்னமோ ஏதோன்னு நினைச்சு ஓடி வர. என்ன விஷயம்னு சொல்ல மாட்டியா? அது அது ஒண்ணு இல்ல, வெற்றி தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னா. ஓ
அவன் தான் பாத்துட்டு வர சொன்னானா? என் மேல அவ்வளவு அக்கறையா என்ன? கிழிஞ்சது போ. புதுசு மறந்துட்டுமே. ஹே குவாட்ரு, குவாட்ரு உன்னதான். என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் பேசிட்டு இருக்கா, அங்க என்னமோ பாத்துட்டு இருக்கா? சும்மா இருடாதா, நானே புஷ் புஷ காணன்னு தேடிட்டு இருக்கேன். இது புசு புசு காணன்னு தேடிட்டு இருக்கியா? புசு புசா? அட நாசமா போனவன. புசு புசுன்னா பாம்பு தானே? அப்ப பாம்பா? பாம்பா? எங்க 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 பாம்பு? ஐயோ எங்கடி பாம்பு? ஐயோ தெரியலமா? அதெல்லாம் எங்க எங்க பாம்பு இங்க? அடிக்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஈஸ்வரியா கொஞ்சம் நிறுத்துக்கா. உங்களை சொல்ற கொஞ்சம் அமைதியா இருக்கா. அவன் ஏதோ கையில பார்த்துட்டு பாம்புன்னு கத்தனா தேவையில்லாம கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. கயிறா? ஆமாக்கா. ஏண்டிய இந்த நேரத்துல 3 பேரும் என்னத்த பேசிட்டு நிக்கிறீங்க? அது வேண்டுதல். அதான் காவடி எத்துனுக்குறோம். கேட்கிற பாரு. போக்கா விடிஞ்சா கல்யாணம். அதான் ஏதாவது பிரச்சனை இருக்கா வெற்றி பார்த்துட்டு வர சொன்னா. அதனால தான் கேட்டுட்டு இருந்தேன். அது இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீங்க எல்லாரும் போய் படுங்க சாமி. போங்க. ராதா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. மாப்பிள்ள உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாத்தியா? சொல்லி விட்டுருக்காரு. உன் அக்கறை தூக்கி கொப்பில போடு. மாப்பிள்ள கிட்ட போய் சொல்லுங்க, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு. சொல்றேன். வரேன். நீ கதவை பூட்டிக்கிட்டு வா. யா, வாயா. சித்துப்பு, நான் வரேன். சரி. சாரி சித்தப்பு, அது வங்கி பாக்ஸ்ல இருக்கு, எடுக்க மறந்துட்டேன். நேது மறந்துட்டியா? மவனா இன்னைக்கு இருக்குடா உனக்கு. இவங்களை நம்பி ஒண்ணுத்திலே இறங்க முடியாது. கெட்டி மேளம். இல்லைங்க. சொல்லுங்க. இன்விடேஷன் அங்கே காட்டுதாங்க. கொடுங்க. என்னக்கா காலங்காத்தால போலீஸ் அதுமா பெரிய பில்டப்பா இருக்கு? அதை ஏன்பா கேக்குற? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டானுங்க. போற வர அத்தனை பேரையும் போலீஸ் பிடிச்சி விசாரிச்சிட்டு இருக்காங்க. என்னக்கா விசேஷம்? ஏதோ ஜட்ஜி வீட்டு கல்யாணமா, அதான் இவ்வளோ பந்தோபஸ்து. அக்கா
அதுக்கு எதுக்கு மேல விட மாட்டேன்றாங்க? கீழே உள்ள மண்டபத்துல தான் நடக்கும் கல்யாணம். அதெல்லாம் நமக்கு தான்ப்பா. அவங்க ஜட்ஜி வீடு இல்லையா, மேல சன்னிதானத்துல கல்யாணம் வச்சிருக்காங்களாம். இவங்க பத்தாதுன்னு அங்க பாருங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இது பெரிய அலப்பறையா இருக்கு. சரி, எனக்கு ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. ரூபா இந்தா இதை பிடி. என்ன ஈஸ்வரி அக்கா எப்பதான் வராங்களா எல்லாரும்? அது வழக்கமா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வரவேற்பாங்க. இவங்களை இன்னும் ஆளை காணோம். நான் தான் ராவு காலத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாவே வரலான்னு கிளம்பி வந்துட்டேன். அதான் கோயிலுக்கு வந்தாச்சுல்ல, மெதுவா வரட்டும், பாத்துக்கலாம். சரிக்கா. அம்மா ஆ. நானும் இறங்கவா? பறக்காதடி, கமலா மதினி வந்து தான் உன்னை கூப்பிடணும். அவங்க வரட்டும், நீ உள்ள உட்கார். ம். மாப்பிள்ளைய கைய பிடிச்சி மச்சனை தானே கூட்டிட்டு போனோம். சூர்யா இன்னும் ஆளையே காணோம். அத்தை, அவரு கோயில் உள்ளதா இருக்காரு. நம்ம ஹரி இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு போக சொல்லுவோம். அப்புறமா அபியும் நீயும் போ. சரி. முதல்ல 2 பேர் போங்க. அடிவார பிள்ளையார்கிட்ட அர்ச்சனை பண்ணி உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் மேல போலாம். சரிங்க பெரியத்த. அண்ணி, வேற ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா இல்ல? வேற ஒண்ணும் இல்லை இளையவரே, இதுதான் சம்பிரதாயம். முதல்ல அங்க இருக்கிற சாமியை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் போய் ரெடி ஆகலாம். கடைசியா சன்னதியில போய் அதுக்கப்புறம் அரசாணியை வாங்கிட்டா போதும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? சரி, பொண்ணு மாப்பிளையும் உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க நீ. வாபி போலாம். வாங்க கூட்டிட்டு போ. இந்த ரூபா அக்கா, இந்த குடும்பம் எதுக்கு இங்க வந்திருக்கு? உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா? போ, சீக்கிரம் போய் விசாரிச்சுட்டு வா. என்ன ஐஸ்வர்யக்கா, உங்க வீட்டுக்கார ஆளை காணோம்? ஏன் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நீ கல்யாணத்துல சாப்பிட மாட்டியா? இலை கட்டு வாங்க மறந்துட்டாரு, வாங்கிட்டு பின்னாடி வருவாரு. அக்கா, என்ன வாண்டி? அபிக்கு தான் கல்யாணமாக்கா. அதுவும் அவளுக்கு மேல நமக்கு கீழேயாக்கா. இது வேறயா? இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. நாம வேற கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இப்ப எதுவும் செய்ய முடியாது. சரி, மதனி வரட்டும், பேசிக்கலாம். சரிக்கா. சரி, எல்லாரும் வந்தாச்சுல்ல? சார், நாங்க வந்துட்டோம் சார். சரி, நான் கோயிலுக்குள்ள வந்துட்டேன். நீ எங்க இருக்க? கோயில் உள்ள தான் சார் இருக்கேன். எங்க சார் இருக்கீங்க? அதோ இங்கதான். எங்க சார்? இங்க வா வா வா. பாத்துட்டேன் சார். வணக்கம் சார். என்னையா, ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணியாச்சா? எல்லாம் பக்காவா இருக்கு சார். நம்ம ஆளுங்க அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பக்காவா இருக்கு. ஆனா இந்த போலீஸ்காரங்க தான் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்யா. இனிமே உன் பிரச்சனையில் அவங்க தலையிட மாட்டாங்க. உங்களை எதுக்கு இங்கே வர சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு சார். வெற்றியும் பூங்காவனமும் உள்ள வரக்கூடாது, அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன் சார். அலர்ட்டாக இருக்கணும். சரிங்க சார். ஏன்னா வெற்றியை பற்றி உனக்கே நல்லா தெரியும். அவன் எப்பேற்பட்ட சந்திலையும் பூந்து வெளியே வந்துடுவான். சார், இது வரைக்கும் 10 தடவை அவன்கிட்ட மோதிருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, கூட்டம் அதிகமாக இருக்கு. எவ்வளோ பேர் போதுமா உனக்கு? சார், இவங்க போதும் சார். இவங்க ஒரு படையை சமாளிப்பாங்க. இவங்களை மீறி ஒரு ஈக்காக கூட உள்ள வராது. சரி, இந்த பாரு, நம்ம குடும்ப கல்யாணத்துக்கு வரவங்களோட வாட்ஸ்அப்பை பார்த்து நம்ம இன்விடேஷன் தானான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள அனுப்புகிற வேலையை நீ பார்த்துக்கணும். மற்ற வேலையெல்லாம் போலீஸை பார்த்துப்பாங்க. சரியா? நீங்கள் கிளம்புங்க சார், பக்காவை பார்த்துக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? அபிக்கு இந்த கோயில்ல தான் கல்யாணமா.
பாத்தியா அவளை கூட்டிட்டு இங்கதான் வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இந்த பாரு போலீஸ்லாம் நிக்குது பாத்தியா? இந்த பாதுகாப்பெல்லாம் அவங்களுக்கு தானாமா. இங்க பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து பதமா இருந்துக்க. மா என்ன நடக்குதுங்க? எதை கேக்குற? அபி இங்க வந்திருக்காளாமே, எதுக்கு அவ ஏன் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வரணும்? எல்லாம் நம்ம தலையெழுத்து. அவளுக்கும் இதே முகூர்த்தத்துல இந்த கோயில்ல தான் கல்யாணமா. இப்பதான் விஷயம் தெரிஞ்சிச்சு. ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாதீ. நம்ம கல்யாணம் கீழே மண்டபத்துல, அவங்க கல்யாணம் மேல் மண்டபத்துல. அது பாட்டு மேல நடக்கட்டும், நம்ம கல்யாணம் கீழே நடக்க போகுது. மா எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய் என்னன்னு கேப்ப? அங்க பாரு, அவங்க குடும்பத்துக்கு போலீஸ்காரங்களாம் பாதுகாப்பு வந்து நிக்கிறத. அம்மா இருக்கேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாம போ, உள்ள போய் உட்கார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம். அம்மா சொல்றேன்ல, போ உட்கார் போ. இந்த பாரியா, எப்படியும் அந்த வெற்றியும் பூங்காவனமும் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நிச்சயம் இங்கே வருவாங்க. அலர்ட்டா இருங்க. அவன் முகத்தை பார்த்த உடனே தூக்கிடணும். கல்யாணம் நடக்கிற நேரத்தில் அவங்க இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. சார் இந்த போலீஸ் சார், அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன். நீ தைரியமா போ, போய் வேலையை பாரு போ. கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்க சார். அதோ அந்த ஆட்டோல வந்திருக்காங்கல்ல, வாங்க மதுரையே. ராதா எங்க ஈஸ்வரி? உள்ளதான் உட்காந்துருக்கா. அவங்க எல்லாருமே எதுக்காக வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க. சரிங்க சார். வா. ஏமா ஏமா இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அவங்க வீட்டு கல்யாணமும் இதே கோயில தான் நடக்குதா சார்? ப்ராப்பரா பக்காவா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கு சார். எல்லா பேப்பர்ஸும் லீகல் தானே? ஆமா சார். அவங்க கல்யாணம் எங்க நடக்க போகுது? இங்க கீழே உள்ள மண்டபத்துல சார். ஓஹோ, அவங்க ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்காங்கன்னா அதை தடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நீங்க போங்க. ஓகே சார். யாரு? வெற்றி. இப்போ இது ரொம்ப அர்ஜென்ட். அப்போ சித்தப்பு நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை. டேய் மச்சான், என்னடா சர்ப்ரைஸா இருக்கா? எனக்கும் அபிக்கும் இதே கோவில்ல உனக்கு நடக்க இருக்கிற அதே முகூர்த்தத்துல தான் கல்யாணம்டா. அத மனசுல வச்சுதான் நாங்க ஜோடியா வந்து உன்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா? மாம்ஸ் டைம் ஆச்சு, கூப்பிடுறாங்க, வாங்க. அதோ வந்துட்டேன். சரி மச்சான், ஓகே பாய். சரி வரேன், போலாம்டா.
அபி இருமா, இந்த பக்கம் போலாம் வா. கூட்டு போங்க, இந்த பக்கம் போங்க. போ. எங்க போயிட்ட? சரி சரி வா. வாடா. ஐயோ வெயில்ல மாப்பிள்ளையா எப்படி? போலாமாமா? சரிங்கப்பா. வா.